2021 to 2022 இந்த சீசன்ல லியோனல் மெஸ்ஸி ஒரு ஃப்ரீ ஏஜென்ட்டா PSG ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாரு. அண்ட் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ, ஒரு ரிலீஸ் கிளாஸ் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா போனதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, பார்சலோனா ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருந்தாங்க அந்த டைம்ல. மெஸ்ஸியோட ஒரு ஹால்ஃப் சேலரிய கூட அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை பார்சலோனாக்கு. என்னதான் கான்ட்ரோவர்ஷியலா இருந்தாலும் இதுதான் அந்த நேரத்துல ரியாலிட்டியா இருந்துச்சு. டீம் ஒரு டஃப்பான ஸ்பாட்டுக்கு தள்ளப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். ஒரு லோ மொரைல்ல இருந்துச்சு. ஏஜ்டு ஸ்குவாட், ஒரு பெரிய ஸ்டார்ஸ் யாருமே இல்ல. அண்ட் ஃபினான்ஷியல் டெப்ட் வேற. ஸோ நியூ பிளேயர்ஸ் யாரையும் சைன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. பார்சா லெஜெண்ட் ரொனால்டோ கோமன் தான் அப்போ பார்சலோனாவோட ஹெட் கோச்சா இருந்தாரு. ஒரு இன்கன்சிஸ்டன்ட் ரிசல்ட்ஸ், ஒரு டீம் ஸ்ட்ரகிள்ஸ் வித் எவ்ரி டீம். எந்த டீம் வந்தாலும் பார்சலோனாவ அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஒரு ஒரு பொருட்டாவே பார்க்க முடியல பார்சலோனாவ அப்போ. மிட் டேபிள்ல கூட இருந்தாங்க. ஸோ அதனால ஒரு பிளே ஸ்டைலே இல்லாம விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். அண்ட் மீன்வைல் அக்டோபர் லாஸ்ட்ல ரொனால்ட் கோமன பார்சலோனா போர்ட் சாக் பண்றாங்க. அந்த டைம்ல தான் ஹாவி ஹெர்னாண்டஸ் அவர் பார்சலோனாக்கு இன்டரிம் கோச்சா வர்றாரு. பிகாஸ் பார்சலோனா ஃபுல் டைம் கோச் அஃபோர்ட் பண்ண முடியல அந்த நேரத்துல. ஸோ ஹாவி ஹெர்னாண்டஸ் பாய்ஹுட் கிளப்னால அவர் இருந்த கிளப்பை அவரே காம்பன்சேட் பண்ணிக்கிட்டு பார்சலோனாக்கு வந்தாரு. அண்ட் என்னதான் இன்டரிம் கோச்சா வந்தாலும் அவர் அப்படி நினைக்கல. ஹி ஹேட் பிக்கர் பிளான்ஸ். அவர் பண்ண ஒரு ஒரு சம்பவமும் உலகத்தரமா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்டே லாமெசியான்னு சொல்லப்படுற பார்சலோனா அகாடமிக்கு போய் ஒரு 4 பிளேயர்ஸை கூட்டிட்டு வந்தாரு. ரொனால்டோ அராவுஜோ, பெத்ரி, காவி அண்ட் அன்சு ஃபாட்டி. இவங்க எல்லாரையுமே ப்ரொமோட் பண்ணி ஃபர்ஸ்ட் டீம்ல ஆட வச்சாரு. என்னதான் அந்த சீசன் மிட் டேபிள்ல ஸ்டார்ட் பண்ணாலும் ஹாவி ஹெர்னாண்டஸ் பார்சலோனாவை செகண்ட் இன் லீக் டேபிள்ல கொண்டு வந்தாரு. அண்ட் ரீபில் சைன்ஸ்லாம் ரொம்பவே கிளியரா இருந்துச்சு. ஏன்னா யூத் மேனேஜ்மெண்ட் பண்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். ஒரு பிளேயர் வந்து ஈஸியா உள்ள கொண்டு வந்துடலாம். பட் அவங்களோட பொட்டன்ஷியலை நம்ம வந்து அப்படியே ஹோல்டு பண்ணணும். அதை ஹாவி ஹெர்னாண்டஸ் சூப்பரா பண்ணாரு. அதனாலேயே பார்சலோனா ஹாவி ஹெர்னாண்டஸை ஹோல்டு பண்ணாங்க. நீங்க தான் இனிமே ஃபுல் கோச் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சீசன் அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம்.